நமக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய பரிசு யார் அப்படின்னா திருமூலர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திருமூலர் யார் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவருடைய கலைகள் ஆடு மேய்க்கும் ஆடு மேய்க்கும் ஒருவன் இறந்து விட்டான். ஒரு ஞானி அந்த வழியா வர்றவர் என்ன பண்றாரு, கூடு விட்டு கூடு பாய்ந்து மூலனின் உடலிலே அவர் திருமூலனாக வாழ்ந்து 3000 ஆண்டுகள் வாழ்ந்ததாக சொல்றாங்க. அவர் எழுதிய கவிதைகள் எத்தனை அப்படின்னா 3047 கவிதைகள். அந்த கவிதை என்ன, திருமூலர் சொன்ன 3000 தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 3047 கவிதைகள் எதை பற்றி சொல்லுகிறாங்கன்னா, பொதுவாக மக்கள் வாழக்கூடிய நிலை, இறைவனை தொழக்கூடிய நிலை, உடலை எப்படி வைத்துக் கொள்வது, மனதை எப்படி வைத்துக் கொள்வது, எது எதெல்லாம் நிலையாமை. இதுல இன்னொரு வித்தியாசம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒற்றுமை. திருக்குறளுக்கும் திருமந்திரத்துக்கும் அவ்வளவு ஒற்றுமை இருக்கு. திருமந்திரம் புக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல வரக்கூடிய அந்த பாடல்களின் தலைப்பும் திருவள்ளுவருடைய திருக்குறளின் அதிகாரங்களும் ஒரு போல இருக்கும். இவர் என்ன சொல்றாரோ அதையே தான் திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக உண்மையிலே தமிழராய் பிறந்ததுக்கு நம்ம தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்றோம். ஆனா அதுல முக்கியமாக நாம் பெருமைப்பட வேண்டும். குறிப்பாக தென் தமிழகத்திலே பழைய தென்னார்காடு மாவட்டமாக இருந்ததிலே நாம் பிறந்திருப்பதுக்கு இன்னும் புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஏன் அப்படின்னா, சைவத்தை வளர்த்த அடிப்படையான ஊர் எதுன்னா நம்முடைய தென்னார்காடு மாவட்டம். சுந்தரர் வாழ்ந்த இடம், அதே போல மெய்கண்டார் வாழ்ந்த இடம், அருணந்தி சிவாச்சியாரார் வாழ்ந்த இடம். அப்படி எடுக்க போனா சிவாலயங்கள் நிறைந்த அற்புதமான ஸ்தலம் எது அப்படின்னா தென்னார்காடு மாவட்டம். பழைய தென்னார்காடு மாவட்டம் இப்ப மாவட்டங்களாக பிரித்திருக்கிறார்கள். ஆனா அப்பேற்பட்ட மண்ணிலே வளர்ந்த நமக்கு ஆன்மீகம் இல்லை என்று சொல்ல முடியாது. அப்ப ஆன்மீகம் என்றால் என்ன அப்படின்னா, ஆன்மாவை பற்றிய நமக்கு ஒரு ஞானம் கிடைக்கணும், அதுதான் ஆன்மீகம். அது நம்முடைய வாழ்க்கையை அறநெறியோடு வழி நடத்தணும், அதுதான் ஆன்மீகம். அப்போ அஷ்டாங்க யோகம் என்றால் என்ன அப்படின்னா, திருமூலர் கூடவே படிச்சது, கிளாஸ்மேட்னு சொல்லுவாங்க. திருமூலர் ஒரு பாடல்ல சொல்லுவாரு, ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள், நின்றனன் மூன்றினுள் நான்குணர்ந்தான், 5 வென்றனன் 6 விரிந்தனன், 7 சென்றனன், தான் இருந்தான் தான் உணர்ந்து 8 அப்படின்னு சொல்றார். ஒன்றவன் தானே, ஒன்றவன் என்ன, இறைவன் ஒருவனே என்பது அவர் சொல்றது. சிவம் என்ற ஒன்று இறைவனாகவும், 2 என்பது சிவமும் சக்தியாகவும், உடலும் உயிராகவும், அன்பும் கருணையாகவும், இந்த 2ஆகவும் பாவிக்கிறார். ஆணாகவும் பெண்ணாகவும் பாதிக்கக்கூடியது 2. 3 என்றால் என்ன அப்படின் போது சத்வ ரஜ தாமச குணங்களையும், சக்தி திருமால் பிரம்மன் என்ற 3ஐயும், படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற 3 தொழில்களையும், ருத்ரம் விஷ்ணு பிரம்மம் என்ற தொழிலாகவும் நமக்கு காமிக்கிறாங்க. அதே மாதிரி 4 உணர்ந்தது அப்படின்னு சொல்லும் போது மறைபொருள் 4, வேதங்கள் 4, ரிக்யஜுர் சாமம் அதர்வன வேகத்தை தோற்றுவித்தவன் யார் என்றால் இறைவன். வியாசர் தொகுத்தார் என்றாலும் அந்த வேதத்துக்கு மூலமாக வேத நாயகனாக இருப்பவன் யார் என்றால் சிவன் என்ற அந்த பரம்பொருள். அந்த பரம்பொருளை நன்கு உணரும் போது நாம் 5ஐ வெல்ல முடியும் என்கிறார். அந்த 5 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கே தெரியும், 5 பூதங்கள், 5 எந்திரியங்கள். அதுலயும் 5 எந்திரியங்கள், 2 எந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள். இந்த 10 எந்திரியங்களையும், தச எந்திரியங்களையும் வென்று செய்ய வேண்டும் என்கிறார். அதே மாதிரி பஞ்சபூதங்கள் என்ன அப்படின்றது இதுக்கு மேலோட்டமா சொல்லிட்டு அப்புறம் நம்ம இந்த 5 எந்திரியங்களையும் வெல்லக்கூடிய நிலை. அதே மாதிரி சிவனுக்கான 5 தொழில்கள், படைத்தல் காத்தல் அழித்தல், இன்னொரு 2 அருளல் மறைத்தல் அருளல் என்ற 5 தொழில்களையும் சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே திருமூலர் இந்த பாட்டை பாடுறாரு. அதே மாதிரி 6 விரிந்தனன். என்ன 6 விரிந்தனன் என்றால், காம குரோத லோக மோத மத மாச்சரியம் என்ற 6 குணங்களையும் நாம் ஒழித்து விட வேண்டும். அது என்ன அப்படின்னா, ஆணவத்தால் வரக்கூடிய, அதாவது ஈகோ என்ற ஒரு நிலையிலே வரக்கூடிய பற்றுக்கள், தான் தனது என்ற பற்றுக்களை அவர் சொல்றார். அந்த 6ஐயும் விரித்து 7ஆக மாற வேண்டும்.
அதே மாதிரி 6 என்பது இன்னொன்றுக்கு ரிசம்பிளன்ஸ் என்ன அப்படின்னா, நம்முடைய உடம்பிலே இருக்கிற சக்கரங்கள் மொத்தம் 6. இது இறை சக்கரம், துரியம் என்று சொல்லக்கூடிய இறை சக்கரம். மற்றது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்கினை என்ற 6 சக்கரங்களையும் கடந்து 7வது சக்கரத்திலே அடியடித்து வைக்கும் போதுதான் நாம் இறைவனாக மாறுகிறோம். அந்த இறை உணர்வை கொடுப்பது எது அப்படின்னா, ஆன்மீகம் என்ற ஒரு நிலையிலே இறை உணர்வைத்தான் திருமூலர் இங்கே சொல்கின்றார். அப்போ திருமூலருக்கும் நம்முடைய பதஞ்சலி முனிவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, இவங்க 2 பேரும் கிளாஸ்மேட் ஏற்கனவே சொன்னாங்க. அது பதஞ்சலியுடைய திருமூலருடைய பாடல்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு. 3047 பாடல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதைத்தான் திருமந்திரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கு. ஆனா பதஞ்சலிக்கு அதிகமான கவிகள் இல்லை, சூத்திரங்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. இப்ப பதஞ்சலி யார் அப்படின்னா, திருமூலருடைய வகுப்பு தோழன் அப்படின்றார். அப்போ 8 சித்தர்கள் அந்த காலத்துல சிவனிடம் உபதேசம் பெற்றிருக்கார். யார் அப்படின்னா, நந்திகள் 4, சிவயோக சிவமுனி, அடுத்ததாக பதஞ்சலி, வியாக்கிரபாதர், என்னோடு சேர்த்து எண்மருமாமி அப்படின்னு சொல்றார். அப்ப 8 சித்தர்களும் ஞானிகளாக தட்சிணாமூர்த்தியிடம் அவர்கள் தீட்சை பெற்றார்கள் என்று சொல்வதைத்தான் அவர் திருமூலர் குறிப்பிடும் போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பதஞ்சலியும் திருமூலரும் சமகாலத்தில் வாழ்ந்தவர்கள். காலம் வித்தியாசப்படலாம். ஏன்னா திருமூலர் 3000 ஆண்டுகள் இருந்திருக்கிறார். பதஞ்சலி முனிவருக்கு அதற்கான கால வரையறை நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அவர் என்ன பண்ணார்னா, திருமூலர் வாழ்க்கை நெறிகளை கொடுத்தாலும் பதஞ்சலி என்ன பண்ணார், யோகத்தை நெறியாக்கி கொடுத்தார். யோகத்தில் அஷ்டாங்க யோகம் எத்தனை பேருக்கு தெரியும்? அஷ்டாங்க யோகம் என்பது 8 அங்கங்களை உடையது அப்படின்னா, முதல்ல இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி. இது எல்லாமே என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய 8 அங்கங்கள் என்று பதஞ்சலி முனிவர். முதல்ல இந்த பதஞ்சலி முனிவர் யார் என்பதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ரிஷிகளிலே மூத்த ஒரு ரிஷி இருந்தார். அவர் பேரு அத்திரி மகரிஷி என்று பேர். பிரம்மனுடைய குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மனுடைய மகனாக அத்திரி மகரிஷி. அவருடைய ஒய்ஃப் யாரு, பெண்ணாட்டு யாரு அப்படின்னா அனுசுயா தேவி என்று சொல்லுவாங்க. இந்த கதையை கூட நீங்க கேட்டிருப்பீங்க. நம்முடைய சிவபெருமானுக்கு வேற வேலையே இல்லை, எப்பவும் ஒரு டிராமா பார்க்கணும், நாடகம் பார்க்கணுன்றதுக்காக பூலோகத்துக்கு வராது. அனுசுயா தேவி கற்பில் சிறந்தவள், பதிவிரதை அப்படின்னும் போது அவரை நம்ம சோதிச்சு பார்க்கணும். சிவனுக்கு சோதிக்கிறதே வேலை. அப்போ அனுசுயா தேவியை சோதிக்கிறதுக்காக வராரு. பௌதி பிச்சாந்தேகின்னு கேட்கும் போது அத்திரி முனிவர் வெளியே போயிருக்காரு, தவம் பண்ண போயிருக்காரு. அப்போ இந்த அம்மா வந்ததும் எல்லாரையும் உபசரிக்கக்கூடிய ஒரு பண்பு அந்த அம்மாவுக்கு இருக்கு. அனுசுயை கிட்ட போய் கேட்கிறாரு, நாங்க 3 பேரும் வந்திருக்கோம். 3 பேர் யாருங்க? சிவன், விஷ்ணு, பிரம்மா. இந்த 3 பேரும் வந்திருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு உங்க வீட்டுல இருந்து இன்னைக்கு அமுது படைக்க வேண்டும், நான் உங்கள் வீட்டில் விருந்துண்ண வேண்டும் அப்படின்னா. சரி, இவங்களுக்கு எப்பவும் பழக்கம், விருந்தோமல் நம்முடைய குலப்பண்பு. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, சரிங்க உட்காருங்க, சாப்பிடலாம், நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு. ஏன்னா அந்த காலத்துல எல்லார் வீட்டுலுமே சாப்பாடு ரெடியா இருக்கும். அன்னைக்கு ஒரு நாள் ஐயா கூட சொன்னாரு, முதல்ல சோறு. அமுது என்பது காய்கறிகளோடு சேர்ந்தது அல்ல, நீங்க எதை கொடுத்தாலும் அமுது. கணபதிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாயசம், மோதகம் ஒன்று இருந்தா போதும், 10 ஐட்டம்லாம் தேவையில்லை. அதுபோல இந்த 3 அடியார்கள் வேஷத்தில் உள்ள மூர்த்திகளையும் அங்க உட்கார வச்சுட்டு, அப்போ அவருக்கு ஒரு கண்டிஷன் போடுறார் சிவபெருமான். அம்மா, நாங்க எந்த வீட்டில் சாப்பிட்டாலும் எங்களுக்கு உடம்போடு தொடர்பு கிடையாது, உடம்பை வெறுத்தவர்கள் நாங்கள். ஏன்னா ஆன்மீகம் என்பது உடம்பிற்கு அப்பாற்பட்டது, மனதிற்கு அப்பாற்பட்டது, உயிரோடு சம்பந்தப்பட்டது, ஆன்மாவோடு சம்பந்தப்பட்டதுன்றதால இந்த உடல் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல. ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த அமுது படைத்தாலும் உடம்பிலே ஒரு ஒட்டு துணி கூட இல்லாமல் எனக்கு அமுது படைக்க வேண்டும் எங்களுக்கு அப்படின்னு. இப்ப தர்ம சங்கடமா போச்சு அனுசூயைக்கு. என்ன பண்ணாங்க, அவங்க தான் அத்திரி மகரிஷியுடைய ஒய்ஃப் ஆச்சு. நேராக போனாங்க, கடவுள்கிட்ட வேணாங்க, கடவுளே இந்த இக்கட்டுல இருந்து என்னை காப்பாத்து அப்படின்னும் போது கடவுள் என்ன செஞ்சார்னா, இந்த மும்மூர்த்திகளையும் குழந்தைகளாக ஆக்கிவிட்டார். மனைகளை பார்த்தா குழந்தை, 3 குழந்தை உட்காந்துருக்கு, சிவன், விஷ்ணு, பிரம்மா, 3 குழந்தை உட்காந்துருக்கு. அப்ப தாய்க்கு என்ன,
அதுக்கு முன்னாடி நிற்க கூச்சம் இல்லை. எல்லா துணியும் கழட்டி போட்டுட்டு ஃப்ரீயாக அவங்களுக்கு அமுது படைக்கிறார்கள், சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். நம்ம மலையரசியான ஹேமாவதி மலையிலிருந்து வராங்க. என்னுடைய புருஷனை காணணும், பிரம்மாவை காணோம், சிவனை காணோம், விஷ்ணுவை காணோம், மும்மூர்த்திகளும் காணாத போயிட்டாங்கன்னு வந்து தேடி யாரோ நாரதர் சொல்ல கேட்டு அத்திரி மகரிஷியுடைய ஆசிரமத்துக்கு வரும்போது குழந்தைகளாக இருக்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு மீண்டும் அந்த சாப விமோசனத்தை, கடவுளுக்கே சாபம் கொடுக்கிற அளவுக்கு கன்னி பெண்களுக்கு பதிவிரதைக்கு சக்தி உண்டு என்பதை இந்த ஸ்டோரியிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அப்பேற்பட்ட அந்த பதிவிரதையான அனுசூயைக்கும் அத்திரி மகரிஷிக்கும் பிறந்தவர் தான் மும்மூர்த்திகளில் ஒருவரான விஷ்ணுவின் அம்சமான ஆதிசேஷனுடைய அவதாரம் தான் இந்த பதஞ்சலி முனிவர். போட்டோவில் பார்த்துருப்பீங்க. பதஞ்சலி முனிவர்னா உடல் இடுப்புக்கு மேலே மனித உடலாகவும் இடுப்புக்கு கீழே பாம்பு உடலாகவும் இருக்கு. இப்போ அந்த ஆன்மீகத்தை மக்களுக்கு கொண்டு செல்லணும் அப்படின்றதுக்காக இவர் என்ன பண்ணார்னா ஒரு ஆசிரமம் அமைத்தார். ஆயிரக்கணக்கான மாணவர்களை அங்கே சேர்த்து கொண்டிருந்தார். எல்லோருக்கும் பிரம்ம ஞானத்தையும் உலக ஞானத்தையும், உலகத்திலே எப்படி வாழ வேண்டும், உடலை எப்படி வளர்க்க வேண்டும், என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அஷ்டாங்க யோகமாக எல்லோருக்கும் சொல்லி கொண்டு இருந்தார். ஆதிசேஷனுடைய அம்சம் சும்மா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த மூச்சு காற்றே விஷம். அதனால பதஞ்சலி முனிவர் எப்போ இருந்தாலும் திரைக்கு பின்னால் இருந்து கொண்டுதான் மாணவர்களுக்கு பாடத்தை சொல்லுவார். அதுல நம்ம மாதிரி ஒரு குருவான மாணவன் என்ன பண்ணா, என்னடா இது எப்போ பார்த்தாலும் குரு பின்னாடி உட்காந்து நமக்கு பாடம் சொல்றாரு, நம்ம குருவை பார்க்கணுமே, பார்க்கணும்னு ஒரு ஆசை எல்லாருக்கும் இன்ட்யூஷன் வரும், பார்க்கலாமே அப்படின்னு திரைய விளக்குனாங்களாம். அங்கிருந்த எல்லோரும் 999 மாணவர்களும் அந்த மூச்சு காற்றினால் இறந்து விட்டார்கள். அப்ப என்ன அப்படின்னா, எவ்வளவு காலம் குரு உபதேசித்த அனைத்தும் என்ன ஆச்சு அப்படின்னா காணாத ஒருத்தரும் திருப்பி சொல்ல வரல. அந்த காலத்துல இப்ப இருக்கிற மாதிரி மீடியா கிடையாது, உடனடியாக எழுதுவதற்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிடையாது. ஒவ்வொருத்தரும் சொல்ல சொல்ல எழுதினாங்க. ஆனால் 999 ஒருத்தர் மட்டும் மிஞ்சம் இருந்தார். அவர் யார் அப்படின்னா கௌடபாதர். அவர் என்ன பண்ணாரு, நிறைய இந்த பதஞ்சலி முனிவர் போதித்த அனைத்தையும் அவர் ஸ்கிரிப்ட் எடுக்க ஆரம்பிச்சார். அவர் எழுத ஆரம்பித்தார். எழுதி அஷ்டாங்க யோகமாக அவர் கொடுத்ததான் இன்று நாம் படித்துக் கொண்டிருக்கின்ற அஷ்டாங்க யோகம். அஷ்டாங்க யோகம் என்றாலே 8 அங்கங்கள், வாழ்க்கை நெறிகள் என்று நாம் பார்த்தோம். அப்போ கௌடபாதர் சொன்ன கருத்துக்களே இப்படின்னா பதஞ்சலி சொன்ன கருத்துக்கள் இன்னும் எவ்வளவு இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும்.